கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது மூவி ட்ராக்கர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் பஸ் நியூஸாக தான் இது ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி படத்தை தள்ளி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இதுக்கு வந்து கார்த்தி தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஹிட் த ஃபோர்த் கேஸ் அப்படின்ற மாதிரி 4வது பாகத்தில் வந்து நம்ம கார்த்தி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கார்த்தி அவர்களை தாண்டி வந்து இந்த படத்தில் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ள நடந்திருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால இந்த படத்தை தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்தியோட படங்கள் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போற நம்ம கார்த்தியோட மார்ஷியல் படம் கூட ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கைதி 2 பொறுத்தளவுக்கு ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட் த ஃபோர்த் கேஸ் ஹிட் படத்தோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீரிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக ரிலீஸ் ஆக போது ஆன்லைன் சீரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தியேட்டருக்கு ரிலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போஸ்டரை பார்த்தோம் நம்ம கார்த்தி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. எந்த ஒரு வெயிட்டாக மரண பங்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு தரமான சீரிஸில் நம்ம கார்த்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து மார்ஷியல் படமும் எடுத்து கம்மிட் ஆகிருக்காரு அப்படின்னும் போது நம்ம கைதி 2க்கு வந்து டைம் கிடைக்கல. அதனால வந்து கைதி 2 கொஞ்சம் லேட்டாக அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம லைக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் நான் வந்து வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலே நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. இந்த படம் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் தான். அவர் வந்து கூலி படத்தை நல்லா கொடுக்கல, அதனால இந்த படத்தை வந்து தள்ளி போட்டாங்க ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ நம்ம 100% உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மையான காரணம் வந்து நம்ம கார்த்தி சாரும் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் சாரும் கிடையாது. கார்த்தி சாருக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர டைட்டாக போயிட்டு இருக்கு, அதனால டேட் கிடைக்கல அப்படின்றனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.